ஓம் சாய்ராம். நீ என் அன்பு குழந்தை. எப்போது நான் உன்னோடு பேசுவேன் என காத்திருந்தாய் அல்லவா? நானும் கூடத்தான் உன்னிடம் பேச காத்திருந்தேன். இன்று உன்னிடம் மனமிட்டு பேச வந்துள்ளேன். செல்லமே, நமக்குள் இருக்கும் பூர்வ ஜன்ம உறவுகள் இன்னும் தொடர்ந்து வருவதால் நாம் அப்பா குழந்தை உறவுகளை புதுப்பித்து கொண்டே வருகிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து இருக்கிறோம். குழந்தையே, இனி நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன். உன் அன்பிற்கும் பக்திற்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ள போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன். தங்கமே, உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தையாகிய நான் காத்திருக்கிறேன். யாருக்கு கஷ்டமில்லை, யாருக்கு துன்பமில்லை. கர்ம பலனின் ஆதிக்கம், சூழ்நிலைகளின் மாறுதல் ஏற்படும் போது நீ நீண்ட காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்களுக்கு தள்ளி போகும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய். நம்பிக்கை, பொறுமையோடு இரு. பொறுமை என்பது காத்திருப்பது என்பதல்ல, காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையே ஆகும். உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்க நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நடக்கப் போகிறது. கஷ்டங்கள் உன்னை விட்டு அகலப் போகிறது. துன்பங்கள் ஓடி ஒழியப் போகிறது. உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். நீ எவ்வளவு தூரம் என்னை விட்டு சென்றாலும் உன்னை இழுத்து வந்து என் உள்ளங்கையில் வைத்து பாதுகாப்பேன். துயரங்களை தருகின்ற நான் அருகிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையை தருவேன். என் அனுமதியின்றி உன்னை துன்புறுத்தியவர்கள் என்னை துன்புறுத்துவதற்கு சமம். இனி எதற்கும் கலங்காதே. ஒருவரை நம்பும் முன் சந்தேகப்படலாம், ஆனால் அவரை நம்பிய பின் ஒரு காலத்திற்கும் சந்தேகக்கூடாது. அது அந்த நம்பிக்கைக்கு இலக்கு. செல்லமே, என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். மகிழ்ச்சி பெற்று வாழ்வாய். நீ என்றும் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாத அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை. ஓம்